சிம்மம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் மறுஜென்மம் எடுக்கும் சிம்ம ராசி இனி அனைத்திலும் வெற்றி உண்டாகும் அப்படிங்கிற தலைப்பில் சிம்ம ராசிக்காரங்களான உங்களுடைய வாழ்நாள் பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக நாம் அந்த பதிவில் பார்த்துடலாம். நண்பர்களை, புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். சிம்ம ராசியில சூரிய பகவான் ஆட்சி பெறுவார். இந்த சிம்ம ராசியில எந்த கிரகமும் உச்சமோ நீச்சமோ பெறுவதில்லை. இந்த ராசி எப்பவுமே ஒரு சமநிலை ராசியாக இருக்கும். இந்த ராசியினுடைய அதிபதி சூரியன் அப்படிங்கிறதுனால, இது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறதுனாலையும், இந்த ஸ்தானத்தை புத்திரஸ்தானம் என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. அந்த புத்திரத்தை உருவாக்கக்கூடிய காரணகர்த்தா யாரு? தந்தை. அப்போ அந்த தந்தை அப்படிங்கிற கிரகம் சூரியன். ஆக ஒரு குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்திற்கு தந்தை வேண்டும். ஜோதிடத்தில் 12 பாவங்களையும் நிர்வகிக்க வேண்டும் என்றால் சூரியன் வேண்டும். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனை ஆளுமை கிரகம் என்று வைத்திருக்கிறார்கள். அவருடைய ஸ்தானத்தை புத்திரஸ்தானம் என்றும், பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்றும், குலதெய்வ ஸ்தானம் என்றும் வைத்திருக்கிறார்கள். நம்மளுடைய ஜாதகத்துல 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று புத்திர பாக்கியம் குறைவாக இருக்கும், இல்ல புத்திரர்களே இருந்தும் அது ஒரு தோஷமாக பெற்ற தாய் தந்தையர்களை கூட பார்க்காத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. பின்னால் அந்த தாய் தந்தையர்கள் பிள்ளைகளால் கைவிடப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படி இல்லை புத்திரதோஷம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அங்கே பிறக்கின்ற குழந்தைகள் மனநலம் குன்றி மாற்றுத்திறனாளிகளாக பிறக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கும். ஆக சந்ததி விருத்தி அப்படிங்கிறது சூரியனை வைத்துத்தான் வருகிறது. அதே போல்தான் வாழ்க்கையினுடைய விருத்தியும் சூரியனை வைத்துத்தான் நம்மளுடைய வாழ்க்கை விருத்தியாகி கொண்டு போகிறது, இல்லையா? இதுதான் ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான விஷயம். இதனால்தான் 12 பாவங்களுக்கும் சூரியனே தலைமை பொறுப்பேற்று வருகிறார். 9 கிரகங்கள்ல மற்ற 8 கிரகங்களுக்கு இவரே தலைமை நிர்வாகியாக வருகின்றார். அதனால இந்த சிம்ம ராசி ஜோதிட சாஸ்திரத்துல முதன்மையான ராசி. அதே மாதிரி வாழ்க்கையிலும் இந்த சிம்ம ராசி நண்பர்கள் முதன்மையாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க. எங்கும் எதிலும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எந்த நிமிடத்திலும் எந்த வினாடியிலையும் நான் முதன்மையாகவே இருக்க வேண்டும், ஆனால் சுயநலமாக இருக்க மாட்டேன், பொதுநலமாக இருப்பேன், பொதுநலத்தோடு நான் பொறுப்பில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியவர் தான் இந்த சிம்மராசி நண்பர்கள். இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இதுதான், இந்த மாதிரியான குணம்தான் முதலில் இருக்கும். ஆளுமை திறன், நிர்வாக பொறுப்பு அப்படிங்கிறது உங்ககிட்ட ரொம்பவே இருக்கும். எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதில் அதிகமாக ஆதாயம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளால் மற்றவங்க ஆதாயம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறதுல இந்த சிம்மராசிக்காரவங்க நீங்கள் முதன்மையாக இருப்பீங்க. ஈவு இறக்கம் அன்பு கருணை பாசத்திற்கும் முதன்மையான நபர்கள் தான் நீங்கள். ஒரு தந்தை என்றால் பிள்ளைகளிடத்தில் எங்கே சுயநலத்தை காண்பிப்பார், அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் இந்த சிம்மம் சுயநலத்தை காட்டார், பொதுநலத்தை தான் காட்டும். ஆக அந்த பொதுநலம் அப்படின்னு வந்துட்டாலே மனமும் தன்னுடைய பணிகளை செய்யும். அதே மாதிரி சிம்மராசிக்காரவங்க நீங்க, இல்லையா? மனமும் எந்த வேலைனாலும் மனமும் செய்யக்கூடியது. வழிவாய்க்கால் தெரியாம வருபவர்களுக்கு கூட வழியை காட்டி விட்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்க பக்கபலமா நிறைய உதவிகளை செய்து கொடுத்து அவர்களை வழிநடத்தக்கூடிய நபர்களாக இந்த சிம்மராசி நண்பர்கள் நீங்கள் இருப்பீர்கள். ஒரு தாயை போன்ற குணம், ஒரு தந்தையை போன்ற குணம். ஆக ஒரு தாய் தந்தைக்கு முதன்மையான குணம் என்ன? குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை நபர்களையும் அரவணைத்து செல்வது, பாச பிணைப்போடு பார்ப்பது. இப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய நண்பர்கள்தான் நீங்கள், இந்த சிம்மராசியில் பிறந்த நீங்கள். எது எப்படி இருந்தாலும் சரி, எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி, தனக்கென்று ஒரு பாணி,
முன்வைத்த காலை பின் வைக்காத ஒரு தன்மை. முன்னேறி போய்க்கிட்டே தான் இருப்பேன். நான் பின்விளைவை சந்திக்க வேண்டிய அவசியம். அப்புறம் பார்த்துக்கலாம். முதலில் செய்வோம். அது நல்லதோ கெட்டதோ செஞ்சு முடிச்சிடுறது. அதுக்கப்புறம் பின்னாடி உட்கார்ந்து யோசனை பண்ணக்கூடியவங்க நிறைய சிம்மராசி நண்பர்கள் இருக்கிறார்கள். இது 100க்கு 70% உண்டு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ஒரு முடிவுகள் எடுப்பீர்கள். எடுத்த பின்பு குழம்புவீர்கள். சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பல வண்ணங்களில் முடிவெடுக்கிறது. பல நிறங்களில் முடிவெடுக்கிறது. கலர் கலரா முடிவெடுக்கிறது. அற்புதமான முடிவுகள். அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம். பாசிட்டிவான விஷயங்கள் தான். அந்த மாதிரியான முடிவுகளும் நீங்க எடுப்பீங்க. முடிவு எடுக்கிற போதே அற்புதமா எடுத்துருவீங்க. இங்கே உத்திர நட்சத்திரம். முடிவு எடுத்தா கரெக்டா இருக்கணும். பர்ஃபெக்ட்டா இருக்கணும். நச்சுன்னு இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த முடிவு எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு காரியத்தில் இறங்கணும்னா கனகச்சிதமா இறங்கணும். ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும்னா கனகச்சிதமா செஞ்சு முடிக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த வேலை தேவையே கிடையாது. இப்படியெல்லாம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் இந்த ராசியில பிறந்தவங்க நீங்க செயல்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் மொத்தத்தில் ஒரு குணம் அப்படிங்கிறது பொறுப்புள்ள தன்மை, பொறுப்புள்ள குணம். இதுதான் இரக்க குணம். சிம்மராசி நண்பர்கள் நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இளமைக்கால வாழ்க்கையெல்லாம் வசந்த கால வாழ்க்கைகள். அப்படியே ஒரு வசந்த காலம் வந்துருச்சுன்னா எப்படியெல்லாம் இருப்போம்? பார்த்தா பசுமையா இருக்கக்கூடிய காலம், இளமை காலங்கள், குழந்தை பருவம், விவரம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் மிக மிக அற்புதமான வாழ்க்கையாக இருக்கும். பள்ளி பருவங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மிக மிக அருமையா இருக்கும். இப்படியெல்லாம் வாழ்ந்து ஒரு 30 வயதை கடக்கின்ற போது சம்பாத்தியத்தில் ஆழ்ந்து இறங்குகின்ற பொழுது முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பாச பிணைப்புகளெல்லாம் சில நேரங்களில் மறக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வராது. அவர்கள் மறந்து விடுவார்கள். அந்த பிரிவை உங்களால் தாங்க முடியாது. இவ்வளோ தூரம் அன்பா பாசமாக பழகணுமே, நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்களே அப்படிங்கிற அந்த வேதனை உங்கள்கிட்ட இருக்கும். வாழ்ந்த காலங்களில் நினச்சி பார்த்து கொஞ்சம் சந்தோஷமும் படுவீங்க, மன வருத்தமும் படுவீங்க. அதே மாதிரி குடும்பத்திலையும் அதே மாதிரி தான். எல்லாரையுமே நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் ஒட்டி பிறந்த இரட்டை வாழைகளே பின்னாளில் வந்து நமக்கு ஆப்போசிட்டாக மாறக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும். உயிருக்குயிரான நண்பர்கள் கூட சில நேரத்தில் விரோதிகளாக மாறக்கூடிய தன்மையெல்லாம் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு உண்டு. நீங்கள் ஒரு உதவி செஞ்சால் அதை மனசார ஏற்றுக்கிட்டு அதை வாங்கிக்கிட்டு அதை வச்சு அவங்க முன்னுக்கு வருவாங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு உதவி அப்படிங்கிற போது நிச்சயமாக நீங்கள் ஒரு முறைக்கு 9 முறை நடக்கணும். அப்படி நடந்தாலும் கிடைக்குமா அப்படின்றது தெரியாது. ஏன்னா நீங்கள் பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்யக்கூடியவங்க. ஒரு அப்பா அம்மா எப்படிங்க பிள்ளைங்க நமக்கெல்லாம் நல்லது செய்வாங்க, அப்படி பார்த்துக்குருவாங்க, இப்படி பார்த்துக்குருவாங்க, அவங்க நல்லா இருந்தால் சரின்னு தானே நினைப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்களும், இந்த சிம்மராசி நண்பர்கள் நீங்களும் அதே மாதிரி தான். நல்லா இருந்தால் சரி. அவங்க பின்னால் நமக்கு செய்கிறாங்களோ இல்லையோ அது நமக்கு தேவையில்லை. அப்போ இந்த மாதிரி பிரதிபலனை எதிர்பார்க்காமல் இருப்பதையெல்லாம் கொட்டி கொடுத்து பிறர்களை வாழ வைத்து விட்டு பின்னாளில் தனக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் சில சிம்மராசி நண்பர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருப்பார்கள். அதனால் வந்து இந்த சிம்மராசிக்காரவங்கள்ட்ட இரக்க குணம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். என்னதான் உயர் போஸ்டிங்கில் இருந்தாலும், என்னதான் ஒரு அதிகாரத்திமில் இருந்தாலும், ஆணவத்தில் இருந்தாலும், அந்த இடத்துல உங்களுக்கு இருக்கிற அந்த மைனஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது இதுதான். டக்குன்னு இறங்கி வந்துடுவீங்க. அந்த இரக்க குணம் தான் உங்களுக்கு ஒரு முதல் எதிரியாக இருக்கும். இந்த இரக்க குணம் அப்படிங்கிறது உங்களுக்கு முதல் எதிரி. அந்த இடத்துல அந்த வீக்னஸ் பாயிண்ட்டை பயன்படுத்திட்டு அவங்க சாதிச்சுட்டு போயிடுவாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க, நீங்கள் இந்த இடத்துல இறக்கி விடப்படுவீங்க. இதே மாதிரி வாழ்க்கையில் நிறைய இன்னல்களை சந்தித்தவங்க நீங்கள் தான். ஒரு ஜாமீன் போடணும். ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஐயா சிம்மராசிக்காரன்ட்ட மற்ற ராசிக்காரன் கேட்குறாரு, ஐயா நீங்கள் சொன்னால் அவங்க ஓகேன்றாங்க. அப்படியா அந்த வந்துடுறேன்ப்பா. ஐயா கரெக்டாக பணத்தை நீங்கள் கையெழுத்து போட்டீங்கன்னா நான் கரெக்டாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கூட அருமையாக பேசுவாங்க. ஆனால் நம்பிக்கை உங்களுக்கு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை. அவர் நம்பிக்கை ஏற்படுற மாதிரி பேசுவார். ஆனால் ஜாமீன் போட்டதுக்கப்புறம் அந்த கடனை நீங்கள் தான் கட்ட வேண்டியதாக இருக்கும். இதுவும் சிம்மராசிக்கு ஏற்பட்ட விதி. உங்களுக்கு ஏற்பட்ட விதி. இதையும் நீங்கள் உற்று நோக்க மாட்டீங்க. அப்போ மற்றவங்க கடனுக்காக நாம்
பம்மி பதுங்கி வாழ வேண்டிய கட்டாயத்துலலாம் இருப்போம். ஆக எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் துணிச்சலா சாதிச்சுட்டு வரக்கூடிய நேரங்கள்ல இந்த மாதிரியான மைனஸ் விஷயங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய தலைகுனிவை ஏற்படுத்தி விடுகிறது. அந்த தலைகுனிவு வராமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கவனமாக இருக்கணும். சிம்மராசி நண்பர்களே, உங்களை பொறுத்தமட்டில ஒரு வார்த்தை நான் சொல்லிக்கிறேன். நிச்சயமா சொல்லிக்கிறேன். எவ்வளவு ஒரு பொதுநலத்தில நீங்க எவ்வளவு ஒரு அக்கறை எடுத்து செஞ்சாலும் சரி, சுயநலமா கொஞ்சம் இருக்க கத்துக்கங்க. சுயநலமா இருக்க கத்துக்கங்க. கேட்கிற போதெல்லாம் வாரி வாரி குடுக்காதீங்க. வாரி குடுத்துட்டு கடைசியில நமக்கு ஒண்ணுமில்லாம போயிரும். அவங்க 2வது வந்து உங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க சாமி. இதுதான் உண்ம. நம்ம நட்டாத்துல விடப்பட்ட மாரி நடுக்காட்டுல தான் நிப்போம். தனிமரம் ஆயிருவோம். பெற்ற பிள்ளைகளுக்கா இருந்தாலும் அளவு வைத்து கொடுங்கள். அதிகமான பாசத்த கொட்டாதீங்க. இன்னைக்கு சிம்மராசி நண்பர்கள், சகோதர, சகோதரிகள் தன் பிள்ளைகளுக்காக என்னத்த வேணாலும் விட்டுக் குடுக்க தயாரா இருப்பாங்க. அதே பிள்ளைகள் நமக்காக அப்பா, அம்மா எவ்வளவோ விட்டுக் குடுத்தாங்களே, நம்ம அவங்கள தவிக்க விடலாமா? அப்படிங்கிற சிந்தனை பின்னால அவங்களுக்கு வருமான்றதே தெரியாது. இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியான விஷயம். அப்ப பின்னாடி பாதிக்கப்படக்கூடாதுன்னா, முன்னாடியே நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. உங்களுக்கான தேவைகளை அடித்தளத்திலேயே போட்டு வச்சுக்கங்க. யாரையும் நம்பாதீங்க. எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையும் நம்பாதீங்க. பிடிப்புத்தன்மையோட இருங்க. ஒரு கொள்கை பிடிப்போட இருங்க. இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா இருங்க. எனக்கான தேவையை நான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தான் மற்றவங்களுக்கு பார்ப்பேன்னு கூட நீங்க சில நேரங்கள்ல நினைங்க. கடவுள் கொடுத்த அந்த அருமையான ஒரு கிஃப்ட்டான ஒரு விஷயம் இரக்க குணம். அது வந்து எல்லாருக்கும் இருக்கணும். அதிகமா அன்பு பாசம் வச்சாலும், இரக்கம் வச்சாலும், நாம வந்து நடுத்தெருவுக்கு வந்துருவோம் சாமி. அதனால கரெக்ட்டா இருங்க. உங்களுக்கான சேமிப்ப நீங்க உயர்த்திக்கங்க. ரகசியமா வச்சுக்கங்க. இறுதி கால வாழ்க்கை வரைக்கும் நமக்குன்னு நடை தளர்ற வரைக்கும் எந்த விஷயத்தையும் வெளிய சொல்லாதீங்க. என்னுடைய ப்ராப்பர்ட்டி இவ்வளவு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. சொன்னா மத்தவங்க கையாண்டுட்டு போயிருவாங்க. அதிகாரம் பண்ணுவாங்க. அத குடுத்தா என்ன குறைஞ்சு போயிருவியா அப்படின்னு கேட்பாங்க. நாங்க உங்கள பார்க்க மாட்டோமான்னுலாம் கேட்பாங்க வயசான காலத்துல. ஆனா உங்களுக்குன்னு ஒரு தேவை இருந்தா தான் சாமி. நீங்க நல்லா இருக்க முடியும். இல்லைங்களா? ஆக சிம்மராசி நண்பர்கள் இறுதிக்கால வாழ்க்கைய நீங்க நினைச்சு பாருங்க. இளமை கால வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படியோ ஓடிரும். உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புல நீங்க வச்சுக்கங்க. அதனால ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்து, பார்த்து கவனமா நடங்க. உங்களுக்கான விஷயங்கள நீங்க தக்க வச்சுக்கங்க. அப்பதான் நீங்க நல்லா வாழ முடியும். கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எந்த காரணத்துக்கு கொண்டும் ஆளாகாதீங்க. தொழில் விஷயங்கள பார்ட்னரெல்லாம் நீங்க அதிகமாகவே நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய பார்ட்னர்கள்லாம் எப்பவுமே உங்களுக்கு சரியா ஒத்து வரவே மாட்டாங்க. இது 100க்கு 100% உங்களுடைய திருமண வாழ்க்கையும் அதே மாரி தான். உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு ஒத்து வர மாட்டாங்க. நீங்க ஒரு படி மேல இருக்கும்னு நெனைப்பீங்க. அவங்க அத விட ஒரு படி மேல இருக்கும்னு நெனைப்பாங்க. அது உங்களுக்கு பிடிக்காது. இதனாலேயே ஈகோ பிரச்சனை வரும். இதனாலேயே வாக்குவாதங்கள் வரும். இதனாலேயே வாக்கு முற்றி பிரிவினைகள் வரும். நீயா நானா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அமைப்பெல்லாம் வரும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்? குடும்பம் 2 படும். 2 பட்டுச்சுன்னா, இடையில இருக்கவங்களுக்கு தான் கொண்டாட்டம். இல்லையா? அப்ப குடும்பத்தில கூட நம்மள பிரிக்கிறதுக்கு சில பேர் சதி செஞ்சுட்டு கூட இருப்பாங்க. பிள்ளைய கட்டி குடுத்துட்டு சிம்மராசிக்காரங்க பிள்ளைய ஒருத்தர் கட்டி குடுத்துருப்பாங்க. கட்டி குடுத்த பிள்ளைய அவங்க விவரம் சொல்லி வாழ வைக்க கூட சில நேரத்தில கடமைப்பட்டிருக்க மாட்டாங்க. என் புள்ள செஞ்சதான் சரின்னு சொல்லி, தப்பே பண்ணியிருந்தாலும் என் புள்ள செஞ்சதான் சரின்னு சொல்லி சிம்மராசி நண்பர்கள்ட்ட வந்து வாதாடுவாங்க. ஆனா, இவங்க அந்த நேரத்தில அப்பாவியா இருப்பாங்க. ஆனா, இவங்க பக்கம் நியாயம் இருக்கும். சிம்மராசிக்காரங்க பக்கம் நியாயம் இருக்கும். ஆனா, அவங்க கேட்டுக்கிற மாட்டாங்க. ஆனா, இவங்க எந்த சூழ்நிலையிலும் அந்த நியாய தர்மத்துக்கு இறங்கி கீழ வரமாட்டாங்க. "நீ என்ன வேணாலும் கத்து, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க நான் பார்த்துக்கிறேன். எனக்கு கடவுள் துணை இருக்கிறாரு" அப்படின்னு சொல்லி. ஆக இறைபக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் குலதெய்வ ஸ்தானம். அந்த ஸ்தானமே உங்களுக்கு ராசியா வருகின்ற பொழுது, எப்பவுமே உங்களுக்கு தெய்வ அனுக்கிரகம் உண்டுங்க. நீங்க பார்த்து எந்த சன்னதி வாசல்ல நின்னாலும் சரி, கடவுள் கை நீட்டி உதவி செய்வார். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கடவுள் எப்பவுமே சிம்ம ராசிக்காரங்க கூடயே தான் இருப்பார். அப்பேற்பட்ட அருமையான ராசி. அதனால சிம்மராசி நண்பர்களே, உங்கள நீங்க கொஞ்சம் சுயநலமா சிந்திக்க கற்றுக்கங்க. பொதுநலத்துல இருக்க வேண்டாம்னு சொல்லல. இருங்க. செயல்படுங்க. உங்களுடைய சேவை அப்படிங்கிறது இந்த நாட்டுக்கு தேவை அப்படிங்கிற மாரி, சகல பேருக்கும் உங்களுடைய சேவை வந்து தேவை. நீங்க சேவை செஞ்சீங்கன்னா, அந்த மக்களுக்கு அற்புதமாக வாழக்கூடிய அமைப்புலலாம் இருப்பாங்க. அது மாதிரியான அமைப்பு நெறைய இருக்குது. நீங்க எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை,
தனி நிர்வாகத் திறமை அப்படிங்கிறது இருக்கும். செயல் திறமை அப்படிங்கிறது இருக்கும். நீங்க எந்த துறையில இருந்தாலும், அந்த துறைக்கே ஒரு அழகு. அந்த துறைக்கே ஒரு மரியாதை. நீங்க எந்த நிர்வாகத்தில இருந்தாலும் சரி, அந்த நிர்வாகம் சிறந்து விளங்கும். பொறுப்புணர்ச்சியோடு, கடமை உணர்ச்சியோடு, பரிபாசத்தோடு அந்த பொறுப்புல இயங்குவீங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதனாலேயே உங்களுக்கு எதிரிகள் உருவாகிக் கொண்டிருப்பார்கள். இதனாலேயே உங்களுக்கு எதிரிகள் உருவாகிக் கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு நேர் 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சனி பகவானுடைய வீடு. இந்த சனி பகவானுக்கும், சூரியனுக்கும் சுத்தமா எடுபடாது. அவருடைய குணமனம் இவருக்கு பிடிக்காது. இவருடைய குணம் அவருக்கு பிடிக்காது. எப்பவுமே கொஞ்சம் ஆப்போசிட்டாவே இருப்பாங்க. ஆனா சிம்ம ராசிக்காரவங்க நம்பிக்கை வப்பாங்க. அந்த நம்பிக்கைக்கு அவர்கள் துரோகம் தான் செய்வார்கள். குடும்பத்திலே நீங்க பாருங்கவே, கணவன் மனைவியே பாருங்க. இதான் வாழ்க்கை. மேட்டுக்கு ஒண்ணும், பள்ளத்துக்கு ஒண்ணும் இழுத்துக்கிட்டு தான் இருக்கும். இதை சரி செஞ்சே உங்க வாழ்க்கையினுடைய முக்கால் வாசி கடந்துரும். இந்த போராட்டமான வாழ்க்கைய கடந்து, கடந்து வந்து கடைசியில இறுதி காலம் கூட ஒரு மிகப்பெரிய மனப்போராட்டத்தில நம்ம வந்து உட்கார்ந்திருப்போம். அதனால அந்த சிம்ம ராசி நண்பர்கள் எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையிலும் உங்கள நீங்க புரிஞ்சு, உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்துக்கங்க. மற்றவர்களை 100க்கு 70% நம்பாதீங்க. 30% நம்புங்க. இப்படி நம்புனீங்க அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அதிகமா நம்பிக்கை வச்சீங்கன்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கும். இது அனுபவ ரீதியாக நெறைய பேர பார்த்தாச்சு. நெறைய சிம்ம ராசி நண்பர்கள் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா? ஆக எது எப்படி இருந்தாலும், இந்த நமக்கு வந்து பொதுவா ராசி பலன் பார்ப்போம். எப்ப நமக்கு நல்லா இருக்கும்? நமக்கு நல்ல காலம் எப்ப வரும்? ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுங்க. தொழில் பிரச்சனை, வருமான பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய் நொடி பிரச்சனை. எதிலிருந்து மீள முடியல. கடுமையான போராட்டமா இருக்குது. சிம்மராசி நண்பர்கள் பொதுவாகவே 100க்கு ஒரு 70% பேரு கடுமையா தான் போராடிட்டு இருப்பாங்க வாழ்க்கையில. இது உண்மையாகவே நடக்கக்கூடிய விஷயம். அப்ப இந்த பிரச்சனையில தான் விடுபடக்கூடிய காலம் எப்போ அப்படின்னு சொன்னா, கோச்சார கிரகங்கள் அப்பப்போ வந்து அதனுடைய வேலைகள கரெக்ட்டா செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஜென்ம ஜாதகங்கள்ல நாம வாங்கிட்டு வந்த வரம் அப்படிங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆக உங்களுடைய ஜாதகத்த ஒரு நல்ல ஜோதிடர்ட்ட காட்டி, உங்களுடைய பலாபலன்கள தெளிவா கேட்டு பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு நல்ல ஜோதிடர் கைடா கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை பயணமும் நல்ல வழியில பயணிச்சுக்கிட்டு இருக்கும். இதுதான் உண்மையான விஷயம். ஜாதகத்த ஆய்வு பண்ணி பாருங்க. ஏன் நம்ம கஷ்டப்படுறோம்? எதுக்கு கஷ்டப்படுறோம்? எதுக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி நல்ல உங்க ஜாதகத்த தெளிவா பார்த்து, தெரிஞ்சுட்டு ஜாதக ரீதியாக என்னென்ன பரிகார வழிமுறைகள் செய்யணும்? எந்த கோயிலுக்கு போனா நமக்கான அந்த தோஷ நிவர்த்திகள் ஆகும்? எந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடலாம்? அப்படிங்கிறது தான் உங்க ஜாதக ரீதியாக இருக்கும். எப்பவுமே மேலோட்டமான பலன் பார்க்காதீங்க நண்பர்களே. மேலோட்டமான பலன் அப்படிங்கிறது சின்ன கண் துடைப்பு மாதிரி. புரியுதுங்களா? நிச்சயமா சுய ஜாதகம், ஜென்ம ஜாதகத்த பலாபலன் பாருங்க. அதுதான் சிறப்பான பலன கொடுக்கும். இந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதிக்கு மேல கிட்டத்தட்ட அதுக்கு அடுத்து வரக்கின்ற 4 மாதங்கள் அப்படிங்கிறது சிம்மராசி நண்பர்களுக்கு மிகுந்த நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான நல்ல நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும். காரணம், உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்கின்ற பொழுது பாக்கியஸ்தானத்துக்கு போவார். நீங்க என்னென்ன பாக்கியத்துக்கெல்லாம் ஏங்கி காத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ, அந்த பாக்கியத்தை நீங்க அடைவீங்க. அப்ப சிறந்த வேலை, சிறந்த வருமானம், சிறந்த தொழில் அமைப்பு, குடும்ப தேவைகள் அத்தனையும் பூர்த்தியாகிறது. மண்மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையிலும் நீங்க பூர்த்தியாகிறது. எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி அடைகிறது. எல்லாமே சகல விதத்திலையும் வரப்போகின்ற காலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுக்கும். புரியுதுங்களா? அதே மாரி இப்ப சுக்கிரன் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல 4ஆம் இடத்துக்கு வருகின்ற பொழுது உங்களுக்கு சிறப்பான பலனை எல்லாம் கொடுக்க கடமைப்பட்டவராக இருக்கின்றார். அதனால நீங்க அடி எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். யோசனை பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. தைரியமா தன்னம்பிக்கையோட போங்க. நிச்சயமா ஜெயிப்பீங்க. அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதற்கான கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. இருந்தாலும் போக்குவரத்து விஷயங்கள், குடும்பத்தில கொஞ்சம் விட்டு குடுத்து போறது, நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கிறது, குடுக்கல் வாங்கல் விஷயத்தில கொஞ்சம் கவனமா இருக்கிறது, இதெல்லாம் இப்போதைக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம். டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எப்பவுமே கொஞ்சம் கவனமா இருங்க. பண பரிவர்த்தனைகள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க. இதெல்லாம் வந்து சரி செய்யக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் சரி பண்ண சொல்றோம். அவ்வளோதான் விஷயம். இதனால பெரிய தீங்குகள்லேருந்து நாம தப்பிக்கணும். பிரச்சனைகள் வராம இருக்கணுன்றது தான் முன்னெச்சரிக்கையாக சொல்லக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க. இதெல்லாம் சரி பண்ணியாச்சுன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது கிடையாது.
அப்ப எதிர் வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதிகமான, அற்புதமான நல்ல பலாபலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பிலேயே கிரகங்கள் பயணிக்கப் போகுது. உங்க சுய ஜாதகமும் சேர்ந்து கரெக்ட்டான பலாபலன்கள குடுக்குற மாரி தசாபுத்திகள் போயிருச்சு அப்படின்னு வச்சுக்கங்களேன், உங்கள யாரும் ஒண்ணும் அசைக்க முடியாது. நம்பிக்கையோட இருங்க. பிரதோஷ வழிபாடுகள்ல அதிகமா கலந்துக்கங்க. ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா இயற்கையிலே வரக்கூடிய சூரிய பகவானை அதிகாலையில விளக்கேற்றி வழிபடுங்க. அந்த சூரிய உதயத்த கரெக்ட்டா நீங்க வணங்கி வழிபட்டாலே அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இயற்கையை விளக்கேற்றி சூரிய பகவானை வழிபடுங்கள். நல்ல விஷயங்களே நடக்கும். புரியுதுங்களா? சிவாலயங்களுக்கு சென்று வாருங்கள். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதே மாரி துர்க்கைம்மன் வழிபாட்டுல கலந்துக்கங்க. சிறப்பா இருக்கும். இப்படியான ஆலய வழிபாடுகள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக நன்மைகளை கொடுக்கும். உங்க மன தைரியத்த அதிகமா ஏற்படுத்திக் கொடுக்கும். எந்த சூழ்நிலையும் நீங்க துவளக்கூடிய அமைப்புல உங்க மனம் செயல்படாது. அதற்கான சூழ்நிலைகள் வராது. அதனால தைரியமா, தன்னம்பிக்கையா அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். வரப்போகின்ற நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்த தவறாமல் ரெடியா இருங்க. நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அடுத்து வரக்கூடிய அமைப்புல இருக்குது. நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.